ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் ஒன்று இருக்கிறது ஹார்ட் ஜோன் ப்ரோ. என்னடா சொல்கிற, சேனல் பேரை மாட்டிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் சேனல் பேரை மாட்டிட்டேன். என் பேரில் சேனல் பேருன்றது பிடிக்கல, அதனால் ஹார்ட் ஜோன் ப்ரோன்னு மாட்டியிருக்கேன். இந்த பேர் யாருக்காச்சும் பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஸ்டோரியில் எல்லாம் முடிச்சுட்டு பிரான்ஸ் லெவலில் வாங்கிட்டு அதே மாதிரி நேற்று கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹிட்மேன் தான் பார்க்க போகிறோம். ஹிட்மேன் வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த ஹிட்மேன் எல்லாமே முடிக்க போகிறோம் இந்த வீடியோவில், ஏன்னா ஸ்டோரி கூட இல்லை. ஓகே, ஃபஸ்ட் எய்ட் நாலேஜுன்னு போட்டிருக்காங்க. டேட்ஸிங்களுக்கெல்லாம் ரேஸு கோ. ஓகே, க்ரீன் லைட் தந்துட்டாங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக போகலாம். நேற்று வீடியோ யாராச்சும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். இது பார்த்துட்டு நேற்று வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நேற்று நான் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு மக்களே. அவனா இப்படியெல்லாம் தந்துருக்கானுங்க மிஷின்னு. ஐயோ, டாக்ஸி கவுண்டு, எப்போ டாக்ஸி கவுண்ட் இருக்கும். இங்கே ரிவர் வருது மக்களே. அந்த ரிவரில் பிரிட்ஜு போட்டிருக்கானுங்க பாருங்க. அவங்க மூஞ்சி மாதிரி. என்னன்னா ரிவர் பெருசாக இருக்குது, பிரிட்ஜு சின்னசாக இருக்குது. இதோங்க பாருங்க, இப்படியெல்லாம் இந்த ரேஸில் எப்படிறாடி மூஞ்சி மாதிரி போட்டுக்கிறான் பிரிட்ஜு. ஓகே, அங்கே ஒருத்தர் உள்ளதான் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ 16 பேரில் நம்ம எத்தனாவது இருக்கோன்னு சொன்னால் நீங்களே ஷாக் அடிவுங்க. செகண்டாக இருக்கோன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டோம். நேராக ஃபினிஷ் லைன் தெரிகிறது மக்களே. வின்னு, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சேலஞ்சை முடிச்சிட்டோம். அடுத்த சேலஞ்ச் என்னன்னா ஆடு பார்க்கணுமே. ஓகே வேங்களே, நான் இதை கட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், 1 நிமிஷம் 6 செகண்டில் முடிச்சிருக்கோம் இந்த சேலஞ்சை. ஓகே, இப்போ பிஸ்டல் விசஸ் நைஃப் இந்த சேலஞ்ச் பேர். இது என்னன்னா ஒரு கன் ஃபைட்டுக்கு ஒரே ஒரு கட்டி பிஸ்டல் மட்டும் யாராச்சும் எடுத்துன்னு போவாங்களா? போக மாட்டாங்க. ஆனால் இந்த கேமில் அப்படி தான் தந்துருக்கானுங்க. ஆனால் இந்த கேமுக்கு ஒரு க்ளூ தந்துருக்காங்க. என்னன்னா இருங்க, இந்த சந்தில் போக முடியுமா? பக்கில் வந்துட்ட மக்களே. ஏன்னா இங்கே ஒரு ஃப்ளேம் ட்ரைவர் பாட்டு. ஓகே, போகலாம். இருங்க, என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் நீ உங்ககிட்ட. எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கா? அந்த சேலஞ்சுக்கு க்ளூ என்னன்னா, இந்த சிட்டியில் சீக்ரெட்டான வெப்பன்லாம் நிறைய இருக்கான். அதே இப்போ நம்ம ஒரு ஃப்ளேம் ட்ரைவர் ராக்கெட் எடுத்தல அந்த மாதிரி. ஓகே, இப்போ எனிமிங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி நிற்கிறேன். சுட்டி பப்ளிக்கு நம்ம டீம் ஆளுங்கூட இருக்கானுங்க. எனிமி ஒருத்தங்க கூட கண்ணில் படல. ஒரு வேளை பைண்டுக்குன்னு போய் ஒளிஞ்சுக்குனாங்களா? ஓகே, மேப்பில் இதுக்குள்ளே காமிக்குது. போகலாம். எங்கடா காணோம் எனிமி? இங்கே இருக்கிறான் பையன். இவனை கட்டி சாவு. என்னடா பண்ணுற? செத்துட்டியா? ஆட பாவி. ஆனால் நீ சாவலேன்னு நினச்சிட்டு இருந்தான். ஓகே, இப்போ ராக்கெட் எடுத்திருக்கேன். போகலாம். பஸ்ஸை வச்சு மறைச்சிட்டானா பைத்தியக்காரா. அப்படி நாங்கள் இந்த பக்கம் வந்த மகளே. ஓகே, சவுடா. போலீஸ்க்கும் கண்ணில் மாட்டிக்கிச்சு. எல்லாம் போலீஸே காலியா. ஓகே, இது கார் எடுத்துக்கலாம். இந்த கார் பேர் என்னென்னா லீமோ, LIMO, லீமோ. இப்போ நான் அந்த பக்கம் போனோம், ஏன்னா அவங்க ஒரு வெப்பன் இருந்துச்சு. ஓகே, ராக்கெட்டால் அடித்தா அது வெடியும். நான் இவ்வளோ சீக்கிரமாக வெடியும் பார்க்கல. வெடிச்சு எப்போ இங்கே இத்தனை பேர் இருக்காங்க. ஓகே, போலீஸுக்கு காலி. இப்போ சாப்பிடா மிஸ்டர் பிங்க். அவன் பேர் மிஸ்டர் பிங்கான். மிஸ்டர் பிங்க் என்னடா மிஸ்டர் பிங்க் பைட்டுக்கார பிங்க்னு.
ஆடா கடவுளே மக்களே, நான் கரெக்டாக இறங்குறேன், ஒரு போலீஸ் வருது பாருங்க. எப்பா ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். இப்போ எந்தெந்த கார் எங்கே பட்டிட்டு இருக்குன்னே தெரியல பார்த்தீங்களா? ஓ நான் தான் சுட்டல, சரி. ஓகே செத்துடா பாருங்க. ஆஹா டேய் ஏன் டீம் ஆள்ற நீ? என்ன சாவடிக்கிறா டி? யாரா நீங்களா? ஃப்ளேம் ட்ரைவர் கிடச்சிச்சு. ஓ மினி கண்ணி கிடச்சி. அந்த பக்கம் ஷார்ட் கன் இருக்கு, நம்மளால போக முடியாது. என்னடா டி அவங்க பாருங்க எல்லாம் கும்பலாக இருக்காங்க. இப்போ நம்ம கிரனட் போட்டா இல்லை போடுறது தான். ஓ மை காட் பாருங்க, நான் கிரனட் போட்டு எல்லாம் வெட்டிட்டு ஓகே சாவுங்கடா. சே சாவல பையன். ஓ ராக்கெட் லான்ச்சரெல்லாம் அடித்தாங்க. ஜஸ்ட்டு என் காலுக்கு அடியில் வந்துச்சு ராக்கெட் லான்ச்சரு. ஓகே இப்போது யாரை சொல்கிறது? மினிங்கன்னு எடுத்துக்கலாம். எல்லாரையும் போட்டு பால்டு கட்டலாம். நான் கட்டலாம், பால்டு கட்டலாம். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக் டை. பைத்தியக்கார். ஓகே இங்கேயோ இது இருக்குது, இதை பட்ட வச்சிடலாமா? வேணாம். ஓகே இங்கே அங்கே ஒருத்தன் போகிறான்டா. ஓ பொண்ணா நீ, சாரிப்பா. ஓகே ஃப்ளேம் ட்ரைவர் வந்துடுச்சு. அப்போது மினிகன் காலி. இப்போ இவனை சாவடிக்கலாம். சவுடா. ஆஹா ஜஸ்ட் மிஸ்ஸு மகளே. ஜஸ்ட்டில் தப்பிச்சேன் நான். என் டைம் மேலே போட்டு தரல. ஏன்னா போன டைம் எப்படி அவுட் ஆகணும் பாரு, இந்த டைம் அவுட் ஆகியிருக்கான். டே கோயால செத்தட எங்கையில் நீ தான் அவுட் ஆகுன. நீயா? ஒன்று மாதிரி தெரியுது. இது ஒன்று. ஓகே இப்போ என்னன்னு தெரில மக்களே, இந்த இடத்துல மட்டும் எனிமிஸ் அதிகமாக இருக்காங்க. ஓ மை காட், இன்னும் 5 செகண்ட் இருக்குது சேலஞ்ச் முடிக்கிறதுக்கு. ஆனால் ப்ளூ டீம் 27 கில்லு, ரெட் டீம் வெறும் 14 கில்லு. ப்ளூ டீம் வின்னு. பார்த்தீங்களா, சொல்லி கூட வின் ஆயிடுச்சு. என்னடா ஆடு பார்க்கணுமா? ஓ மை காட் ஆடு மக்களே, நான் கட் பண்ணி காமிச்சிட்றேன். பாருங்க நம்ம 5 ஸ்கோரு 8 கில்லு 3 டீம் தான் செட் இருக்கோம். 2 minutes 67 செகண்டா? கிடியா எந்த ஊர்லடா இருக்கு? இது ஒன்று. இப்போ ஆலியா பேஸ், இது ஒரு புது சேலஞ்ச் மக்களே. இது என்னன்னா அங்கங்கே ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் இருக்கும். அந்த ஜோன்ஸ் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ணணும். இது நான் வாயால் சொன்னால் புரியாது உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் க்ரீன் ஜோன் இருக்கா, உள்ளே போனால் பாருங்கள் சைடில் கேப்சரிங்னு வருதா பாருங்கள். ப்ளூ கலர் வந்துச்சுன்னா கேப்சர். இது நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் இருக்கும், அதில் கேப்சர் பண்ணோம். அப்படி கேப்சர் பண்ணால் ஸ்கோர் ஏறும். ஓகே இங்கே ஒருத்தவங்க எனிமி வந்துட்டானுங்க. பாருங்க எனிமி நம்ம கேப்சர் பண்ண ஜோனை கூட அவங்களால கேப்சர் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இன்னும் எவனோ ஒருத்தர் இருக்கான். இந்த பாயங்களா எல்லாருமே இங்கட இருக்கீங்களா? பைத்தியங்களா, செட்டிங்கடா போங்கடா, எல்லாம் சாவுங்கடா மக்களே. நான் ஒரு ஜோன்டே கேப்சர் பண்ணிங்க பாருங்க, 8 பேர் வந்து இந்த ஜோனுக்கு கேப்சர் பண்ண வராங்க பார்த்தீங்களா? ஓகே இப்போது நான் கேப்சர் பண்ணிட்டேன் ஜோனை. எப்படிடா இப்படி எவனாச்சு வாங்கடா ஜோனில். கோயால காலை வச்சா உள்ளே செத்தடா நீ. இங்கே இத்தனை பேர் இருக்கு. என் ஜோனை நோக்கி போகிறாங்கடா. உள்ளே போயிட்டாங்க ஒருத்தன். அவனே செத்துக்குனான் பாவம் பையன். ஓகே வந்துட்டான்டா. உள்ளே வந்துட்டான்டா. உள்ளே செட்டுட்டான். டியாய் என் ஜோனுக்குள்ளே வராடிங்கன்னா வரக்கூடாது அவனுமே. இதுதான் அகிலன் பாடுற ரூல்ஸ். ஹாட் ஜோன் போடுற ரூல்ஸ். மென்டல் மாதிரி பேசுகிறேன்னா
ஆனால் சேனல் மாட்டிட்டேனே அப்படின்னா பேரையும் மாட்டிப்பேனா அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு காமெடி சொன்னேன், அவ்வளோதான். அடுக்குன்னு என் பேர் ஹார்ட் ஜோன்னு நினச்சிக்காதீங்க. அதுவும் கமெண்ட்டில் போட்டு கலாய்க்காதீங்கன்னு எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். என்னடா இந்த ஜோனுங்கிற ஆசையே இல்லையா? நான் ஃபஸ்ட்டு இந்த ஜோனே கேப்சர் பண்ணியிருக்கூடாது. பார்த்தேன் சேலஞ்சே நான் தான் கேப்சர் பண்ணோம், வின் பண்ணி தந்தேன். ஓகே, நம்ம 2 ஜோன் கேப்சர் பண்ணியிருக்கோம். 19 ஸ்கோரு, 9 கில் எடுத்திருக்கோம். ஓகே, ஐ ஃபீல் த நீட் சேலஞ்ச் பேர் என்னென்னா ரேஸ். ஓ, இந்த கார் பேர் என்னென்னா ஹாட் ராடு. இது செம ஃபாஸ்ட்டாக போகும். அதுவும் எனக்கு இந்த காரோட சவுண்டாக ரொம்ப பிடிக்கும். அது ரேடியேட்டரில் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஐயோ, வெப்பன் பாருங்கள், ஃப்ளேம் த்ரோவர் தந்துருக்கானுங்க. எப்பா என்கிட்டயாச்சும் போனேன்னா நம்ம காலி. இப்போ நான்டா அவனை காலி பண்ணேன். படம் என்னையே காலி பண்ணிடும் போல். ஓகே, 2 லேப் மட்டும். ஆஹா 16 பேரில் 6ஆவது வந்துட்டேன். இது ஐயோ என்னன்னு சொல்கிறேன்னு இப்போ நான் ஏன் திடீர்னு திட்டினேன்னா, ஒரு குரங்கு என்ன அடித்து காரில் புகை வர வச்சிச்சு. அதனால திடீர்னு திக்கிறேன். இப்போ நம்ம நிறைய பண்ணியிருக்கிற ஊரில் இருக்கோம். அதனால காரெல்லாம் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது. ட்ரிஃப்ட்னா சில பேருக்கு ட்ரிஃப்ட்டுன்னா என்னன்னு புரியாத, நான் சொல்லிடுறேன். ஸ்கிட் அடிக்குது. ஓகே, இப்போ 16 பேரில் 2ஆவதாக இருக்கோம். நானே அவுட்டு. ஃபினிஷ்லிங் பக்கமே இருக்கு. ஐயோ, அவுட் ஆயிடுனேன். சி, இதில் மட்டும் செகண்ட் வந்துட்டு மக்களே, ஒரே அசிங்கமாக போச்சு. அடுத்த சேலஞ்சு எல்லாருமே எங்கள் டீம் வின்னாகணும், இல்லை நான் ஃபஸ்ட்டு வருவேன்டா. ஓகே, இதுவும் கேப்சர் த ஜோன்ஸ் தான். அங்கே ஒரு பெரிய ஜோன் இருக்குது, அதை போய் கேப்சர் பண்ணலாம். என் தொண்டைக்கு என்னாச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் கோல்டு பிடிக்க போடுன்னு நினைக்கிறேன். என் தொண்டைக்கு இருமல்லாம் வருது. ஓ மை காட், இது கோல்டு பிடிச்சதுன்னா நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், போடுவேன். கேப்சர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த ஜோனை கேப்சர் பண்ணி இங்கே பாருங்க, இந்த ஜோனை தேடி எத்தனை எனிமி வரானுங்க. டேய் பைத்தியங்காரங்களா, டேடா போய் செத்தான் பையன். என் காரு போட்டோம். சரி, என் காரே உள்ள தள்ளித்தல்ல. டக்குன்னு 3 பேர் வந்துட்டானுங்க, பார்த்தீங்களா? இதுதான் மக்களே த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். அதான் நண்பன் படத்தில் ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்கு, ரன் ஓடு, இல்லை பின்னாடி வர மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுதான். ஓகே, இப்போது அந்த ஜோன், இப்போ நான் ஏன் இங்கே ஓடிட்டு இருக்கேன்னா, இந்த ஜோன் பக்கம் எவனாச்சும் வந்தானுங்க, ஒரே படு காலி ஆகிடுவனுங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த கார் ஹாட் ராடு கிடச்சிடுச்சு. ஆனால் எவனுமே வரல. அங்கே ஒரு ஜோனு எனிமி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஓ மை காட், இது ரொம்ப டேஞ்சர். ஓ மை குட்னஸ். இப்போது எங்கள் டீம் ஸ்கோருன்னா 91 ஸ்கோரு. எங்கள் டீம் ஸ்கோரு 100 எடுக்கணும் மொத்தம். எத்தனை பேர் இருக்கானுங்களே இந்த ஜோன் கிட்ட. கேப்சர் பண்ணல நீ எனிமிங்க அத்தனை பேர் இருக்கானுங்க மக்களே. ஓ மை காட். ஓகே, போலாம் அழகாக போய் கேப்சர் பண்ணிடுறது தான். இது வேற என்ன கேப்சரிங் இவ்வளோ நேரம் ஆகுதே. 94 ஆயிடுச்சு ஸ்கோரு எங்கள் டீம்து. 98 ஆயிடுச்சு. முடிஞ்சா போயிடுச்சு, அதுக்குள்ளே 100 ஆயிடுச்சு. ஓகே மக்களே, நான் சொல்ல மாட்டேன். இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா
நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் போடாமே பார்க்குறீங்களா? அது ஒரு கம்ப்ளைண்ட். நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், யார் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ, அப்புறம் முக்கியமாக நான் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ, மறக்காமல் இது எல்லாமே பண்ணிடுங்க. ஏய், நீ யாரன்னு சொல்கிறதுக்கு நான் ஏன்டா உனக்கு பண்ணோன்னா, நீங்கள் பண்ணால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படின்னா ஓகே, மக்கள்லாம் நல்லா லைக்கு ஷேர்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்காகவே நம்ம வீடியோ போட்டாகணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். அதனால தான் மகளே நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த சேலஞ்ச் பேர் என்னென்னா காப் கார் கார்னேஜ். அப்படின்னா போலீஸ்காருக்கே ரேஸ். ஃபஸ்ட்டே நான் அவுட் ஆகிருப்பேன் பாருங்கள், அந்த குழியிலுள்ளே அவுட் ஆகிட்டேன். ஒரே ஆக்வர்டாக அவுட் ஆகிட்டேனே. ஓகே, இல்லை கண்டுக்கூட. இப்போது பொறுமையாக போனோம், டேமேஜில் வேறு அதிகமாக ஆகுது. ஏன்னா வெப்பனு ஷார்ட் கனாக தந்துட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. அதுவும் 4 லேப் பண்ணி ஆகிட்டுக்கு. இப்போ 4 லேப்பில் நம்ம 2வது லேப்பாட வந்துருக்கோம். ஓ மை காட், ஏய் பைத்தியங்களா, என்னை சுடாடிங்கடா. சுட்டிங்க, கமெண்ட்டில் எல்லாம் கலாய்ப்பானுங்க. அப்புறம் எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்கும், சுட்டி தானுங்கடா. ஷீட். இப்போ செட்டை அவன்டா மகளே என்னை சுட்டான். அதனால தான் நான் அவனையும் சுட்டுட்டேனே. எப்படியா அத்தனை பேர் சொல்கிறாங்க மகளே. ஓகே, இப்போ 16 பேரில் 3rd இருக்கோம். அதான் பின்னாடி முன்னாடி யாருமே போகல. ஆனால் பின்னாடி உக்காந்து சுட்டுனே இருக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஏய், கையில் மட்டும் மாட்டின தமால். ஓகே, இப்போ 2nd இருக்கும். அவ்வளோ முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. இதுலேயும் 2nd மக்களே. நான் இப்படி அவமானப்படுறேன்னே, எல்லாம் தப்பாச்சு. ஓகே, என்னன்னா பிரால் மேட்ச்லாம், அதுதான் ஆப்போனண்ட்டு சாவடிக்கணும். 50 மினி கன்று, 10 கிரனட்டு, 20 ஷார்ட் கன்று, பிஸ்டல், நைஃபில் அன்லிமிட்டோ. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் ஒரு கில் எடுத்தேன். அவன் என்ன கில் எடுக்க நினச்சான். ஆனால் அவன் கனவுல மண்ணள்ளி போட்டுத்தானே நான் கில் எடுத்தேன். ஓகே, இங்கே ஒரு ஃப்ளேம் த்ரோவர் இருக்கு, எடுத்துக்கலாம். மினிகன்லாம் இருக்குடா, பரவாயில்லையே. எடுத்தோன்னு இத்தனை வெப்பன் கிடைக்குது மக்களே. அதே மாதிரி நான் இந்த பேபேக்கு முடிஞ்ச உடனே இந்த கேமை நான் அடுத்து என்ன வீடியோ போட போகிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த பேபேக் எண்டிங் எப்படி இருக்குன்னா, இந்த சேலஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டா இந்த பேபேக் கேமில் ஒன்றுமே இல்லை. அதனால நான் எபிசோடு 1 ஒரு மேட்ச் விளையாடிருப்பேனே, அந்த மேட்ச் அதான் அந்த மேட்ச்சு எப்படி சொல்கிறாருன்னா, அந்த மேட்ச்சு சும்மா லாஸ்ட்டாக விளையாடிட்டு இந்த கேம் எண்ட் பண்ணிடலாம். அதுவும் இந்த கேமை முடிச்சுட்டு என்ன போடுவேன்னா வேறு நிறைய கேம்ஸ் போடுவேன். ஓகே, இப்போ ஷார்ட் கன் எடுத்து எல்லோரும் சொல்லலாம் பார்த்தா சுட முடியல. அதனால இப்போ மினி கன் எடுத்து கைடி படத்தில் மாதிரி டில்லி எல்லா ஆளுங்களையும் காலி பண்ணுற மாதிரி காலி பண்ணுவேன்டா. ஏய் பாருங்கடா, இப்போ ஏன் மினிகன் எடுத்துனா எல்லா எனிமீஸும் இந்த இடத்துல மட்டும் ஒன்று கூடி இருக்கானுங்க. ஏனே தெரியலங்க. பாருங்க எத்தனை பேர், இங்கே பாருங்க. நான் மினிகனால எல்லாரையும் போட்டு தெளிஞ்சிருக்கேன் பாருங்க. அசால்ட்டாக 9 கில்லு 10 கில் எடுத்தேன். வா 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 எவ்வளோ ஈஸியான சேலஞ்ச். ஓகே, இது அந்த எனிமியோட சீக்ரெட் இருக்கிறது. அது பாருங்க. சில பேருக்கு எனிமியோட சிகரெட்னு கேட்டிருக்கோம். சீக்ரெட் ஆமாம், சீக்ரெட். அவங்களோட டாப் சீக்ரெட் எடுக்கணும். அவங்களும் நம்ம சீக்ரெட் எடுக்க வருவாங்க. என்னடா சிகரெட்னு வருது வாயில். அவங்களும் நம்ம சீக்ரெட் எடுக்க வருவாங்க. ஆனால் அவங்களையும் நம்ம தடுக்கணும்.
பாவீங்களா பாவீங்களா நான் நான் எனிமி வந்துட்டான் மக்களே, அதனால அவனுக்கு சுட்டேன். பாட்டா போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டான். அதுவும் வரல, என் பக்கத்துலேயே நின்ட்டான். வந்து ஏய் என்னடா சிட்டிக்குள்ள கன்சலாக யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஜோனைக்கு நம்ம சீக்ரெட் எடுக்க வருவானுங்க. அவனுங்களெல்லாம் ஜஸ்ட் ஷூட் இல்லை ஜஸ்ட் ப்ரெஸ் த ட்ரிகர் இல்லைனா புல் த பின். அப்படி பின்னை புல் பண்ண என்ன ஆகும்? கிரனேட். ஆனால் பாவீங்களா, ஒரே கிரனேட்டு 50 ஃப்ளேம் த்ரோவர் தந்துருக்கீங்க. இதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோயோ நமக்குள்ளே ஜோன்குள்ளே போன இப்படி அடிக்கிறானுங்க. இப்படா நான் மீனிங் எடுத்துன்னு வரேன்டா. ஏன்னா போன சேலஞ்சே மினிங்கனால தான் வின் ஆக முடிஞ்சு என்னால். ஜோனு சீக்ரெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சீக்ரெட்டு. எட்ரா ஓகே. ஓ மை காட், குரங்கு. ஐயோ போ மக்களே, என்ன மக்கள் இப்படி பண்ணிட்டான்? என் காரை ஃப்ளேம் த்ரோவராலே அட்டாக் பண்ண மக்களே. இன்னும் 1 நிமிஷம் 10 செகண்ட் இருக்கு பாருங்க, ரைட் சைடில் இருக்கும். டெலிவர் ஸ்வாக்னா சிகரெட் இல்லை சீக்ரெட். ஆமாம், இப்போ நான் நடந்துதான் போன மகளே, வேறு வழி இல்லை. பக்கண்டா ஜோனு, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சீன் காமிச்சுனேக்கலாம். எப்படியே ஆனால் நான் ஜோனுக்குள்ளே போக மாட்டேன், கொஞ்சம் சீன் காமிச்சிட்டு தான் போவேன். ஆனால் மக்களே, எனக்கு என்ன ஐடியானா, இந்த பேபேக் முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஹாரர் கேம் விளையாடலான்னு ஐடியா. ஏதாச்சும் ஒரு ஹாரர் கேம். இங்கே பாருங்க, இப்போது எல்லா டீம்லேயும் என் டீம்லேயும் நான் சாவடிக்க போகிறேன். ஓகே, இன்னும் ஒரு 20 செகண்ட் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. உள்ளே போயிடலாம். ஓகே, ஈவெண்ட்டே முடிச்சிட்டேன். அவங்க என்னை உள்ளே வார்த்தை கூப்பிட்டாங்க. ஓகே மக்களே, இந்த மாதிரி நல்ல வீடியோ பார்க்கணுன்னு வச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் பாரு வீடியோவில் டக்குன்னு வரும். ஓகே மக்களே, இந்த மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.